கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக தேவனை நான் துதிக்கிறேன். நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து சுகம்பலன் ஜீவன் கொடுத்து தினந்தோறும் இந்த இன்றைய வேத வசனத்தையும் ஜெபத்தையும் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அநேக வெயில்கள் அதிகமாக இருந்தாலும் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவினை அக்கிஸ்தம்பமாய் இருந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த மாதத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இந்த தேவ வசனம் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் களஞ்சியங்களிலே நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒருவேளை இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டி இருக்குது. இப்படி ஏராளமான ஒரு தேவையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வருமானமோ குறைந்து போனது போல் இருக்கலாம். காரணம் இல்லாமல் வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஒரு கலங்கி போய் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் களஞ்சியங்களில் கையிடும் எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்கள் நினையாத இடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தரை நம்பின வந்தவங்க ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. பணத்தினால வெட்கப்பட்டோன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். வியாதினால சோர்ந்து போய் நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், அதை நீங்கள் சாப்பிட வைக்கும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கலங்கி போகாதிருங்கள், கலங்கி போகாதிருங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி இந்த மாதம் கடந்து போனதென்று தெரியாதபடி ஆச்சரியப்பட வைக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஜூன் மாதத்தில் என் பிள்ளைகள் ஃபீஸெல்லாம் நான் கட்டி முடிச்சிட்டேன், எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாக அதை செய்து முடித்து அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த மாதத்தில் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது. கையிடும் வேலை ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. இந்த மே மாதத்தில் உங்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அவருக்கு இது லேசான காரியம். அவரை நம்பும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். களஞ்சியங்கள் என்றால் என்ன? உங்கள் வீட்டில் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும். வீட்டில் பொருட்கள் இல்லாமல் இருக்காது. உணவுக்கு எந்த பஞ்சங்கள் இருக்காது. தண்ணீருக்கு எந்த பஞ்சங்கள் இருக்காது. பேருக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் உங்கள் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். ஆண்டவரையே நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசுவே இந்த மாதத்தை நடத்துவேன் என்று சொன்னீரேன். உபாகமம் 28:8 நான் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தாவை இந்த மாதத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பட்டும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டப்படட்டும். இந்த வெயில் நாளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி வேலி அடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் தெளிந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம். நீ நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.